ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளில் பாருங்க, ரொம்ப ரொம்ப நம்பின உறவுகள், அதாவது ஒரு காலகட்டத்தில் உயிராக இருந்த உறவுகள்னு சொல்லுவேன். அன்பாக இருந்த உறவுகள், நேசமாக இருந்த உறவுகள் திடீர்னு வெறுத்துட்டு போவாங்க. இப்படி வெறுத்துட்டு போன உறவுகளை திருப்பி நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே நாடி விரும்பி ஆசையாக நெருங்கி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், உண்மைதானே? இப்படி வெறுத்துட்டு விலகி போன உறவுகள் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களையே சுற்றி வர்றதுக்கு சில ரகசியமான செயல்களை செய்தாலே போதுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை நோக்கி எவ்வளோ வெறுத்துட்டு போனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நெருங்கி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கையில் வெறுக்கிறவங்க ஒருத்தங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, நம்மளை ஒருத்தங்க வெறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நடிக்க தெரியல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நேரத்துக்கு தகுந்தாற் போலையும் டைமுக்கு, அதாவது சமயத்துக்கு தகுந்தாற் போலையும் நடிக்கிறவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லுது உலகம். ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே கம்மியாயிட்டு தான் இருக்குது. கூடவே நேசித்தவங்களே புரிஞ்சிக்காமல் வெறுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி நீங்கள் உண்மையாக இருந்து, அதாவது உங்கள் குணநலங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒருத்தவங்க உங்களை வெறுத்துட்டு போகிறாங்கன்னா போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியல, அதனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும். அதே போல தான் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பாருங்க, பச்சோந்திய மாதிரி டைமுக்கு டைம் நேரத்துக்கு நேரம் தகுந்தாற் போல பேசி பழகிறவங்கள சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஆனால் என்னமோ தெரியாது, உண்மையாக நேசிக்கிறவங்கள எந்த ஒரு சொந்தங்களும் மதிக்கிறதும் இல்லை, எந்த ஒரு உறவுகளும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. இது உண்மைதானே? இப்போ ஒருத்தங்க, அதுவும் குறிப்பாக நல்லா நேசித்தவங்க, ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தவங்க நம்மளை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதானே அவங்க உங்களை நேசிக்க வைக்க முடியும். ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சவங்க சும்மா ஒன்றும் வெறுத்துட்டு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மனக்காயங்கள், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை நிமித்தமாக அவங்க மனசை காயப்படுத்தி ரணமாக்கிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே கொஞ்சம் வரை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இவங்க இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரை யோசிக்காத நேரத்தில் நீங்கள் ஏதாவது அவங்க மன காயப்படும்படியாக பேசும்போது அவங்க உங்களை வெறுத்துட்டு போக சான்ஸு இருக்குது. அதே போல தான் அதிக அளவு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கும் போதும் அவங்க மனசை காயப்படுத்திட்டு நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கும் போதும் அவங்க வெறுக்க சான்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் முதலிடம் வைக்கிறது என்ன தெரியுமா? நம்பிக்கை உடையும் போது. உங்களை ரொம்ப ரொம்ப நம்பி இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை, நீங்கள் இந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த காரியங்கள் செய்யும்போது, அவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த நம்பிக்கை உடையுங்க. அப்படி உடையும் போதும் அவங்க உங்களை வெறுக்கலாம். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உறவு உங்களை உண்மையாக நேசிச்சுன்னா, உண்மையாக பழகிச்சுன்னா, உண்மையாக உங்கள் மீது நம்பிக்கை வச்சுருந்துன்னா தயவு செய்து அந்த நம்பிக்கை மட்டும் உடைச்சிடாதீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்பிக்கை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அது உடஞ்சி போகிறதுக்கு ஒரு செகண்ட் போதுங்க, உடஞ்சிரும். அதனால் ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களா, அவங்களுக்கு உண்மையாக இருங்க. அவங்க உங்களை நம்பினாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருங்க நான் சொல்லுவேன். அதே போல் நிறைய பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. 4 பேர் உங்களை மதிக்கிறவங்கள, உங்களை நம்புகிறவங்கள, உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்களை மதித்தாலே போதுங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் சிலவங்க தேவைக்காக வளர்ந்து பழகுவாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, பாசத்தை பொழிகிற மாதிரி பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் அந்த பேச்சில் மட்டும்தாங்க இருக்கும், ஆனால் செயலில் இருக்காது.
அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சு ரொம்ப ரொம்ப நேசமாக பழகுவாங்க. அட் த சேம் டைம் அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நீங்கள் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காமே போயிடுவாங்கங்க. இது தேவைக்காக பழகுற உறவுகள். இது உண்மையான உறவா அப்படின்னா இல்லைங்க. அது தேவைப்படும் போது அகெயின் வந்து திருப்பி வரதான் செய்யும். இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தவறான புரிதல். அதாவது நீங்க ஒரு ஆங்கிளில் பேசியிருப்பீங்க, அதை அவங்க தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. அவங்க இன்னொரு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தவறாக நினச்சிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு காரியங்களுக்காக உங்களை பிரிஞ்சு போயிருக்கலாம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஏதாவது ஒரு உறவு உங்ககிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடுதான், ஏன் பேசலை, ஏன் டைம் ஒதுக்கலை, ஏன் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி, அப்போது அந்த உறவு உயிரோடு தான் இருக்குங்க. அவங்க உண்மையாக உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க. உங்ககிட்ட எல்லாமே பேசணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது நம்பிக்கையாக இருக்காங்க. இப்படிப்பட்ட உறவுகளுக்கு நம்பிக்கையாக இருங்க. இவங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட உறவுகள் உண்மையான உறவுகள். இந்த உறவுகளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், திருப்பி அந்த உறவுகள் அதே பாசத்தோட பழையது மாதிரி கிடைக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, உண்மையாக இருக்கிற உறவுகளை கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ரேர், கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி கிடச்சினா தயவு செய்து தக்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இப்படி ஏதோ ஒரு உறவு ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு ஏதோ ஒரு மனக்காயங்களோட இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் உங்களை விட்டு வெறுத்து போயிருக்காங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்கங்க. என்ன அப்படின்னா, எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காதீங்க. உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்துங்க. அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிங்க. அவங்க இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னொன்று என்னென்னா, அவங்க உங்களை உண்மையாகவே நேசிச்சிருந்தாங்கன்னா, உங்கள் மீது உண்மையாகவே அன்பு வச்சுருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது, உங்கள் தகுதி உயரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு வர தொடங்கும், மதிக்க தொடங்குவாங்க. பரவாயில்லையே, நம்ம இல்லைன்னாலும் அவங்க நல்லா வாழ்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் இப்போது ஒருத்தங்க ரொம்ப நேசித்த உறவு வெறுத்துட்டு போயிட்டாங்கன்னா அழுதுட்டு இருக்கும்போது அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு முழு கவனத்தை உங்கள் வாழ்க்கையில் செலுத்தி வாழ்ந்து காணிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்குங்க, பொறுமையாக நடந்துக்குங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ஒரு சொல் சொன்னாலே அவங்க மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போகும். அந்த ஒரு சொல் போதுங்க அவங்க அவங்கள தேடி வர்றதுக்கு. அது என்ன சொல் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுங்க. உனக்கு நான் மதிப்பு தாரேன், உன் உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போதே, ஐயோ நம்ம இவ்வளோ வெறுத்த பிறகு வர அவங்க நம்ம மீது மதிப்பு வச்சுருக்காங்களே, நம்ம மீது மரியாதை வச்சுருக்காங்களே, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் வர தொடங்கும். அவங்க இதை ரொம்ப ஃபீல் பண்ண தொடங்குவாங்க, உணருவாங்க. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேடி நெருங்கி வந்து பேசுவாங்க. எவ்வளோ எவ்வளோ வெறுப்பாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க உங்களை நேசிக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் பண்ணியும் ஒரு உறவு உங்ககிட்ட வந்து பேசலை அப்படின்னா அது போலியான உறவுங்க. உண்மையான உறவு கண்டிப்பாக என்றைக்குமே வழி தவறி போகாது, வழி மாறி போகாது, உங்களை விட்டுட்டு விலகியே போகாது. கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இந்த ஒரு சொல்ல மட்டும் சொல்லி பாருங்க. இன்னொன்று, அவங்களுக்கு அன்பை கொடுங்க. அந்த அன்பு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நேசிப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் விரும்புகிறது அன்பு மட்டுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை